கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் என்ன செய்வோம்? கடந்து போவோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கவனிங்கள், மனிதன் ஆவியா இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. அவன் சரீரம் என்ற கூட்டுக்குள் என்ன செய்கிறான்? வாசம் செய்கிறான். சரீர மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை ஆகாரம் கொடுக்கிறது போல, ஆவி மனிதனுக்கும் ஆத்மா மனிதனுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? ஆகாரமாய் கொடுக்க வேண்டும். எந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை ஆவி ஆத்மா மனிதனுக்கு மனுஷிக்கு ஆகாரமாய் கொடுக்கிறதோ, அவருடைய ஆவி மனிதன் ஆத்மா மனுஷி செழிப்பாக இருக்கும். வறட்சி இல்லாமல் செழிப்பாக இருக்கும். ஆவி ஆத்மா செழிப்பாக இருக்கும் பொழுது வாழ்க்கையும் எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையில பழக வேண்டும். ஆவி ஆத்மாவை வார்த்தையில என்ன செய்ய வேண்டும்? நிரப்ப வேண்டும். அந்த வார்த்தையை நாவிலே கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். ஆகையால் தான் இயேசு சொல்லும் பொழுது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உள்ள பாருங்க, ஆவி நல்லா வாழ்ந்திருக்கணும். உள்ள ஆத்மா நல்லா வாழ்ந்திருந்தால் தான் வெளிப்பிரகாரமான வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆவி ஆத்மா கர்த்தருடைய வார்த்தை ஆகாரமாய் புசித்து பாருங்க, நல்ல மகிழ்ச்சியா இருந்தாதான் பாருங்க வெளிப்பிரகாரமான வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12-13 வசனம். பலனடைந்தான். மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த வருஷத்தில், அக்ரிட்டா நமக்கு தெரியல பாருங்க, அது என்ன வருஷம் தெரியல, பைபிள்ல போட்டிருக்குது. ஈசாக்கு அந்த வருஷத்தில் விதை விதைத்தான். என்ன விதைத்தான்? விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்க எல்லாரும் அந்த வருஷத்தில், அதை கொஞ்சம் கவனிங்க. அந்த வருஷத்தில், அது அப்படியே பாருங்க. செய்திக்கு தலைப்பா எப்படி கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா, இந்த வருஷத்தில். என்ன வருஷத்தில்? இந்த வருஷத்தில். இப்ப நம்மளாம் இருக்கிற இந்த வருஷத்தில். என்ன வருஷம்? 2021. இந்த வருஷத்தில். செய்தியுடைய தலைப்பு இந்த வருஷத்தில். நல்லா கவனிங்க, செய்தியினுடைய தலைப்பு இந்த வருஷத்தில். பாருங்க, தலைப்பு இந்த வருஷத்தில் அப்படின்னு எழுதி பக்கத்துல பிராக்கெட்ல 2021 போட்டிருக்கிறேன். அப்ப இந்த வசனத்தை எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்த வருஷத்தில் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். 2021 என் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறது? நிறைவேற போகிறது, பலிக்க போகிறது, கைகூடி என்ன செய்ய போகிறது? ஆமென், வரப்போகிறது. கவனிங்கள், ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்கு, அவனை குறித்து தான் நீங்க என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில். இப்ப ஈசாக்கு இடத்துல பாருங்க, ஈசாக்கு அங்க யார் பேரை போட்டுக்கணும்? உங்க பேரை போட்டுக்கணும். யார் பேரை போட்டுக்கணும்? உங்க பேரை போட்டுக்கணும். ஆமா, சும்மா பென்சில கூட என்ன செய்யுங்க? எழுதிக்கோங்க. ஏன் இப்படி எழுதி வைக்க சொல்றோம் அப்படின்னா, வசனத்தில் என்ன கொண்டாடுவது? உரிமை கொண்டாடுவது. என்ன கொண்டாடுவது? உரிமை கொண்டாடு. இந்த வசனம் எனக்கு, இந்த வசனம் எனக்கு சொந்தமான வசனம், இந்த வசனம் என்னுடைய வசனம், இந்த வசனம் எங்களுடைய வசனம், இந்த வசனம் எங்க பிள்ளைகளுடைய வசனம், இந்த வசனம் என் குடும்பத்தினுடைய வசனம், இந்த வசனம் எனக்கு தான் அப்படின்னு பாருங்க. கிரியைகளை நடப்பிப்பதற்காக அப்படி எழுதி என்ன செய்ய
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து எப்படி ஆகிறான்? மகா பெரியவன். ஆமென் சொல்லுங்களேன். மகா பெரியவன். பாருங்க, நீங்கள் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த 2021 வருஷத்துல நான் விதையை என்ன செய்யறேன்? விதைக்கிறேன். என்ன விதையை விதைக்கிறேன்? கர்த்தருடைய வார்த்தை என்ற விதையை என்ன செய்கிறேன்? என் இருதயத்தில் என்ன செய்கிறேன்? விதைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ற விதை என் வாழ்க்கையில என்ன செய்கிறேன்? விதைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ற விதை என் குடும்பத்தில் என்ன செய்கிறேன்? விதைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ற விதை என் சபையில ஊழியத்தில் விதைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை என்ற விதையை என் தொழிலில் விதைக்கிறேன். என் வேலையில் விதைக்கிறேன். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். தொழிலில் விதைக்கிறேன், வேலையில் விதைக்கிறேன். ஆகையால் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இந்த வருடத்தில் எத்தனை மடங்கு? 100 மடங்கு. திரும்ப ராமஜல போறீங்க. 100 மடங்கு பலன் தரப்போகிறார். என்ன தரப்போகிறார்? பலன். பாருங்க, மூல பாஷையில் இந்த பலன் இதுக்கு இன்னொரு வார்த்தை தமிழ்ல எப்படி வருது அப்படின்னா லாபம். எப்படி வருது? லாபம். நீங்க அவாள்லாம் பார்த்தீங்கன்னா தொடங்கும் போது எப்படி தொடங்குவாங்க? எப்படி தொடங்குவாங்க? லாபம். நமக்கு அது அபிஷ்டான வாழ்க்கையின் வார்த்தைன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நினைச்சிட்டு இருக்கிறோம். தயவு செய்து அப்படி என்ன செய்யாதீங்க, நினைத்து கொள்ளாதீர்கள். யார் அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தணும்? கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. யார் அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான் என்ன செய்யணும்? உங்க வீட்டில் அங்க என்ன வார்த்தை எழுதுங்க? சொல்லுங்க. என்ன எழுதணும்? ஆமா, இயேசுவின் நாமத்தில் என்ன உண்டாக கடவுது? இயேசுவின் நாமத்தில் பலன் உண்டாக கடவுது. அப்படின்னா என்ன உண்டாக கடவுது? இயேசுவின் நாமத்தில் லாபம். நமக்கு அது எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். எப்படி ஆயிடுச்சுன்னா அது வேற. நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. இல்லைங்க, நாம பயன்படுத்தல. எங்க போயிடுச்சு? நம்மை தாண்டி அங்கே போய்விட்டது இல்லையா? அதை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். என்ன செய்ய? ஆமா, பலன் அப்படின்னா பலன் அடைவான். அப்படின்னா லாபம் அடைவான். லாபம் அடைவான். ஆகையால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து இந்த வருஷத்துல உன்னை லாபம் அடைய செய்வார். என்ன அடைய செய்வார்? லாபம் அடைய செய்வார். நீ என்ன செய்கிறாயோ, என்ன காரியத்தை செய்கிறாயோ, எதில் ஈடுபடுகிறாயோ, என்ன வேலை செய்கிறாயோ, என்ன தொழில் செய்கிறாயோ, அதில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை தருகிறார். 100 மடங்கு எதை கொடுக்கிறார்? லாபத்தை கொடுக்கிறார். ராமங்களே, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் கண்டு விசுவாசிக்காமல் எப்படி விசுவாசிக்க வேண்டும்? காணாமல் விசுவாசிக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கணும்னா, இந்த வசனம்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா நீங்கள் தரிசித்து விசுவாசிக்காமல் எப்படி விசுவாசிக்கணும்? ஆமா, காணாமல் விசுவாசிக்க வேண்டும். தரிசித்து விசுவாசிக்கிறதுனா மாம்ச கண்களாலே பார்த்து. மாம்ச கண்ணால பார்த்தீங்கன்னா குறைவுதான் தெரியும். மாம்ச கண்களால பார்த்தீங்கன்னா பற்றாக்குறை தான் தெரியும். மாம்ச கண்களால் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க கடல் தான் தெரியும். மாம்ச கண்களால் பார்த்தீங்கன்னா பாருங்க அங்க வெறுமை தான் தெரியும். மாம்ச கண்களால் பார்த்தீங்கன்னா களஞ்சியத்தில் ஒன்றும் தெரியாது. மாம்ச கண்களால் பார்த்தீங்கன்னா வாய்க்கால ஒன்றும் தெரியாது, இருக்காது. மாம்ச கண்களை பார்த்தா பாத்திரம் வெறுமையா தெரியும். மாம்ச கண்கள் எப்போதும் உங்களை சரியாக நடத்தாது. மாம்ச கண்கள் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அவன் தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியான தேவனோடும் ஆவியா இருக்கிற உங்களோடு தான் சம்பந்தம் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் மாம்ச கண்களாலே பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஆவியின் கண்களாலே என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் போறீங்க? அதுக்காக ரோட்ல நடக்கும்போது கண்ணை என்ன செய்ய சந்திக்கிறாதீங்க. கண்ணை மூடிட்டு நடந்துடாதீங்க. பரிசேயர் மாதிரி. பரிசேயருக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்கு. அவங்க என்ன செய்ய மாட்டாங்களாம்? பெண்களை பார்க்க மாட்டாங்க. அதனால என்ன செய்வாங்க? கண்ணை பொத்திக்கிட்டு என்ன செய்வாங்க? நடப்பாங்களாம். சோறுல போய் என்ன செய்வாங்களாம்? முட்டிக்குருவாங்களாம். அப்படி ஒரு சரித்திரம்லாம் என்ன செய்யுது? இருக்குது இல்லையா? ஆமா, மாம்ச கண்கள் நமக்கு எப்படி இருக்கிறது? விளக்காக, சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. மாம்ச கண்கள் சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது. ஆமா, ஆனால் ஆவியின் கண்கள்
உன் எதிர்காலத்தை என்ன செய்கிறது? தீர்மானிக்கிறது. ஆவியின் கண்கள் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆவியின் கண்கள் இந்த வருஷத்தில் உன்னை பலனடைய செய்கிறது, லாபமடைய செய்கிறது. ஆகையால் நீ மாம்ச கண்களிலே பார்ப்பதை நிறுத்திவிட்டு ஆவியின் கண்களை பாரு. மாம்ச கண்களில் விசுவாசிப்பதை விட்டுவிட்டு ஆவியின் கண்களிலே பார்த்து விசுவாசித்தால் ஈசாக்குக்கு நடந்தது போல இந்த 2021 அவன் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். ஆகையால் நீங்களும் என்ன விதைக்கிறீர்கள்? விதையை விதைக்கிறீர்கள். எத்தனை பேர் விதை விதைக்கிறீங்க? விதையை விதைக்கிறீர்கள். விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை. விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, நேச்சரா ஈசாக்கு என்ன விதைச்சானா? விதைய, முளைக்கிற விதைய. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், இந்த பைபிள் கிட்டத்தட்ட 80% விவசாயத்தை பின்னணியை தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, அப்படிதானே? விவசாயம், ஆமா, விதைப்பு அரிப்பு, விதைப்பு அரிப்பு, விவசாயம். சரி, இன்னைக்கு நம்ம வசனத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பாருங்க, விதைனா எப்படி எடுத்துக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக நான் என்ன செய்ய போகிறேன்? விதைக்க போகிறேன். என் வாழ்க்கையில் விதைக்க போகிறேன், என் குடும்பத்தில் விதைக்க போகிறேன், என் இருதயத்தில் மனதில் விதைக்க போகிறேன். இந்த வருஷத்தில் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையை என் பிள்ளைகளை விதைப்பதற்கு அவர்களை என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று தீர்மானம் எடுத்து நடக்கும் பொழுது இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து 100 மடங்கான பலன் வரும். எத்தனை மடங்கு? 100. எல்லாரும் சொல்லுங்க, 100 மடங்கு. சொல்லுங்க கொஞ்சம், 100 மடங்கு. 100 மடங்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 100 மடங்கு பலன் வரும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படியே நீங்க கொஞ்சம் இருதயத்துல மனசுல அப்படியே ஒரு படம் வந்து பாருங்க. 100 மடங்கு பலன் வந்துருச்சுன்னா அப்படியே என்ன செஞ்சிடும்? நிலைமை மாறிடும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படியே நீங்க பெரிய வீட்டுல இருப்பீங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி என்ன நிற்கும்? சொல்லுங்க. இல்ல பாஸ்டர், மற்றவங்க வீட்டுல இருந்துதான் நாங்க பார்த்துருக்கோம். மாம்ச கண்ணால தயவு செய்து பார்க்காதீங்க. மாம்ச கண்ணால பார்க்காதீங்க. அடுத்த வசனம் பாருங்க. அவன் ஐஸ்வர்யவனாகி, ஒரு ஆமீன் சொல்லிருங்களேன். என்ன ஆகி? ஐஸ்வர்யவனாகி. கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை எப்படி யாராக ஆக்க போறாரு? ஐஸ்வர்யமாக. ஆமீன் சொல்லுங்க. ஐஸ்வர்யம், ஆமா, ஒரு தங்க சாவி. என்ன சாவி? தங்க சாவி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது போல. சரி, தங்க சாவி வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சா என்ன வந்துடும்? ஆமா, பணம் என்ன செஞ்சிடும்? கொட்டோன்னு கொட்டிடும். அப்புறம் பாருங்க, ஜெப எண்ணெய். என்ன எண்ணெய்? ஜெப எண்ணெயை கொண்டு போய் வீட்டில் வச்சா பணம் என்ன செஞ்சிடும்? கொட்டோன்னு கொட்டிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி. என்னது? சிடி. அதில் தான் மூக்கத்தில் போட்டு தாக்கிட்டாங்க. இதில் போட்டு தாக்கிட்டாங்க, மூக்கத்தில் போட்டு தாக்கிட்டாங்க. பாருங்க, வச்சா பணம் என்ன செஞ்சிடும்? கொட்டோன்னு கொட்டிடும். தங்க சாவியை கொண்டு போய் வச்சாலும், ஜெப எண்ணெயை கொண்டு போய் வச்சாலும், சீடியை கொண்டு போய் வச்சாலும் ஐஸ்வர்யம் என்ன செய்யாது? வராது. கர்த்தருடைய வார்த்தையை இந்த வருஷத்துக்கு நீ உன் உள்ளத்தில் கொண்டு போய் என்ன செய்யணும்? வைக்கணும். உன் உள்ளத்தில் வைக்கணும், உன் இல்லத்தில் வைக்கணும், உன் வாழ்க்கையில் வைக்கணும், உனக்கு உண்டான எல்லாத்துலேயும் வைக்கணும், நீ செய்கிற வேலையில் வைக்கணும், உன் தொழிலில் வைக்கணும். ஆமாம், உன் கை என்னெல்லாம் செய்தோ அதிலெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை வச்சேன்னா இந்த வருஷத்துக்கு நீ ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆயிடும். ராமஜலங்கள, ஏசி எப்படி ஐஸ்வர்ய சம்பன்னரோ அதே போல நீ எப்படி யாரா மாறிடுவ? ஐஸ்வர்ய சம்பன்னராய். பாருங்க, அதை தான் ஈசாக்கு செஞ்சான். அதனால் அவனுக்கு கிடைச்ச பலன் என்ன? பலன்? அவன் ஐஸ்வர்யவனாகி. என்ன ஆகி? ஐஸ்வர்யனாகி. ஈசாக்கை யார் ஐஸ்வர்யனாக்குனா? சொல்லுங்க. யாரை கொடுத்து உதவுனாங்களா? அவன் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த மனிதன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீங்கள் நானும் யாரை சார்ந்து வாழணும்? கர்த்தரை திருப்திப்படுத்தணுங்க. ஞாயிற்றுக்கிழமை யாரை திருப்திப்படுத்தணும்? கர்த்தரை திருப்திப்படுத்தணும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஈசாக்கு உண்மை உள்ள மனுஷன். பாருங்க, அவன் விதைக்காம பாருங்க, விதைச்சான். அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்தை ரிசல்ட் வந்துருச்சு. கர்த்தரவனை யாராக்கிட்டாரு? ஐஸ்வர்யவனாகி வர என்ன அடைந்து? ஆமா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு என்ன ஆயிருச்சு? அப்படியே விசுவாசிக்கிறீங்க? மாம்ச கண்களில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனங்க, மாம்ச கண்களில் பார்த்தா அப்படிதான் தெரியும். நீங்கள் மாம்ச கண்களை பார்த்தீங்கன்னா பிசாசு உங்களை என்ன சொல்லுவாங்க? பார்த்தியா, உனக்கு இது இல்லை பார்த்தியா, அது இல்லை பார்த்தியா, அது இல்லை, அது இருந்தது போயிடுச்சு பார்த்தியா, இருந்தது தொலைஞ்சு போயிடுச்சு பார்த்தியா. மாம்ச கண்ணால் பார்க்கறதை நிறுத்திட்டு ஆவியின் கண்களாலே பார்ப்பதற்கு முதலாவது ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை என்ன செய்யுங்க? இந்த வருஷத்தில் என்ன செய்யுங்கள்? எடுத்து பழகுங்கள். பாருங்க, அவன் ஐஸ்வர்யவனாகி வர என்ன அடைந்து? விருத்தி. வர என்ன அடைந்து? விருத்தி அடைந்து யாரானா? ராமங்களேன். புறமார்க்கத்தார் அவங்ககிட்ட என்ன செஞ்சாங்களாம்? ஆமா, அப்படியே போய் சரண்டர் ஆயிட்டாங்க. பாருங்க, சரண்டர் ஆயிட்டாங்களாம். இவன் தகப்பன்
தகப்பன் ஆபிரகாம் பாருங்க, ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைஞ்சான். புறமார்க்கத்தார் அவங்ககிட்ட வந்து பாருங்க ஒரு ஒப்பந்தமே போட்டாங்க, நீ என்ன எங்களை ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த அளவுக்கு நீ விருத்தி அடைஞ்சிட்ட, அந்த அளவுக்கு பழுகி பெருகிட்ட. ஈசாக்குடைய தகப்பனுக்கு அப்படி நடந்தது பாருங்க. அதே போல பாருங்க மகனுக்கும் கர்த்தர் செய்யறாரு பாருங்க, ஈசாக்கும் கர்த்தர் செய்யறாரு பாருங்க. எவ்வளவு சேர்ந்து கொஞ்சம் சொல்லுங்க, எவ்வளவு சேர்ந்து. நான் இந்த வருஷத்துல விதை விதைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை 100 மடங்காக பெற்றுக்கொள்ளுவேன். ஆகையால் இந்த வருஷத்தில் நான் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாவே, மகா பெரியவளாவே. கொஞ்சம் என்ன செய்யணும், இந்த மாதிரி வசனத்தை அசை போட்டு பழகணும், அசை போட்டு பழகணும். வார்த்தையை பாருங்க உள்வாங்கி இருதயத்துல கொண்டு போய் வச்சு, அப்புறம் நேரத்தை ஒதுக்கி இருதயத்திலிருந்து வசனத்தை என்ன செய்யணும், வெளியே மனது வழியா கொண்டு வந்து நாவல என்ன போடணும், அசை போடணும். எல்லாம் கவனிங்க. இந்த நீங்க ஆடு மாடுலாம் என்ன பண்ணும் தெரியுமா, வைக்கல் கீரை அதுக்குடைய ஆகாரத்தை எல்லாம் வேகமா என்ன செய்யும், சாப்பிட்டு வேகமா சாப்பிட்டு உள்ள அனுப்பாதுங்க. எங்க கொண்டு போய் வச்சுக்கிறோம், அப்படியே பாருங்க தொண்டைக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிறோம், தொண்டைக்குள்ள விடாது, தொண்டைக்குள்ள வச்சுக்கிறோம். அப்புறம் சாவகாசமா ஒரு இடத்துல படுத்து என்ன செய்யும் தெரியுமா, மறுபடி தொண்டையில் இருக்கிற அந்த வைக்கல் கீரை மற்ற ஆகாரத்தெல்லாம் அப்படியே எடுத்து என்ன போடும், அசை போட்டு நல்லா மெண்டு கூல் ஆக்கி அதுக்கப்புறம் பாருங்க உள்ள அனுப்போம். அது உடல்ல போய் சேர்ந்து ரத்தத்தோட கலந்து அது கோசாக என்ன செய்யும், மாறும். அது போல கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை நீ இருதயத்திலிருந்து வெளியே எடுத்து உன் நாவிலே, உன் வாயிலே, உன் உதட்டிலே நீ என்ன போட வேண்டும், அசை போட வேண்டும். அதுதான் பாருங்க விசுவாச அறிக்கை. ஈசாக்கு அதை செய்தான். ஆகியால் அந்த வருஷத்திலே அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் ஐஸ்வர்யவனானான். அப்புறம் பாருங்க ஐஸ்வர்யவனானான், அடுத்து அவன் விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். 2 வருஷத்துல என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. அவன் ஒரு காரியம் தான் செஞ்சான். என்ன செஞ்சான், அந்த வருஷத்துல என்ன செஞ்சான், விதை விதைத்தான். விதை மட்டும் விதைத்தான், விதை முளைக்கும் என்று விசுவாசித்தான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. விதைய விதைச்சான், அப்புறம் என்ன செஞ்சான், விதை என்ன செய்யும், முளைக்கும். முளைக்கும் என்று விசுவாசித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த வருடத்தில் 100 மடங்கு பலன் தந்தார். அவனை ஐஸ்வர்யவன் ஆக்கினார். அவனை வர வர விருத்தி அடைய செய்தார். இறுதியில் அவனை மகா பெரியவனாக்கி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது நீங்க எல்லாம் யாரா இருக்கணும், சமுதாயத்துல யாரா இருக்கணும், பட்டணத்துல யாரா இருக்கணும், ஜனங்களுக்கு முன்னாடி யாரா இருக்கணும், மகா பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லணும் பாருங்க, இவங்க ஆண்டவர்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவங்க ஆண்டவர்களை எப்படி உயர்த்தி இருக்கிறார். பார்க்கவே இவங்களை பார்க்க எப்படி இருக்குது, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எத்தனை பேர் விரும்புறீங்க, எனக்கு நடக்குன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க, உங்களுக்கு நடக்குன்னு எத்தனை பேர் விரும்புறீங்க, விரும்புறவங்க ஆமென் சொல்லுங்களேன். வேகமாக அடுத்த வசனத்துக்குள்ள கடந்து போவோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 24வது வசனம். வேகமா ஆதியாகமம் 26, 24. தரிசனமாகி தேவன் இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இங்க பாருங்க, ஈசாக்குடைய இளைய குமாரன் யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபுடைய ஆரம்ப நிலைமை என்ன, யாக்கோபு அவனுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க. என்ன பேரு, எத்தன். எத்தன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏமாற்றுக்காரன். துவக்கத்திலே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான், ஏமாற்றி வாங்கி கொண்டான். அடுத்து பாருங்க, தன்னுடைய தாயின் பேச்சை கேட்டு மூத்த குமாரனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை குறுக்கு வழியில் போய் தகப்பனிடத்தில் என்ன செய்தான், பெற்றுக்கொண்டான். இப்படி செஞ்சதுனால பாருங்க, அவன் வீட்டில் அவன் இருக்க முடியல, அவன் தாய் தகப்பன் கூட அவன் இருக்க முடியல, அவன் சொந்த பட்டணத்தில் அவன் இருக்க முடியல.
வேறே ஒரு பட்டணத்துக்கு, வேற ஒரு தேசத்துக்கு அவன் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி அவன் கடந்து போகும் பொழுது லூஸ் என்ற ஒரு பட்டணம் வருகிறது, லூஸ் என்ற ஒரு இடம். இரவு வேளையிலே அவன் என்ன செய்கிறான்? ஒரு கல்லை எடுத்து தலைக்கடியில் வைத்து நித்திரை செய்கிறான். இரவிலே கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தில் தான் ஆண்டவர் இவ்விதமாக என்ன செய்கிறார்? யாக்கோபோடு என்ன செய்கிறார்? பேசுகிறார். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ ஆவியை சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆவியை நீ சரியா வச்சுக்கிட்டா கர்த்தரும் உனக்கு என்ன கொடுப்பாரு? தரிசனத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். வெளிப்பாடை என்ன செய்வார்? கொடுப்பார். விளங்குதுங்களா? அதுக்காக நீங்க வரம் பெற்றவர்கள். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி, அப்பாயின்மெண்ட் வாங்கி வாசல்ல போய் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஆமா, உனக்குள்ளே என்ன இருக்குது? வரம் இருக்குது. உனக்குள்ளே தாழ்ந்து இருக்குது. உனக்குள்ளே வெளிப்பாடு பார்க்குற ஆற்றலை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ தீர்க்க தரிசனம் என்ன செய்யலாம்? உரைக்கலாம். கர்த்தர் உன்னை அப்படி அபிஷேகித்திருக்கிறார். கவனிங்கள், அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். ஆபிரகாமுடைய தேவன். நீங்க இன்னும் பின்னாடி போயிட்டீங்கன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆனா இப்ப பாருங்க, ஆபிரகாம் மாத்திரம்தான். ஆபிரகாம் யாரு? ஆமா, ஆபிரகாம் மரிச்சாச்சு, ஈசாக்கு உயிரோட இருக்கிறான். அதனாலதான் பாருங்க, ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு வரல. ஈசாக்கு மரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி வரும்? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு அப்படின்னு வரும். யாக்கோபு மரிச்சதுக்கு அப்புறம் எப்படி வருது? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லும்போது அப்படி வரும். ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். சந்ததியை பெருக பண்ணுவேன். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களோடு இருந்து, எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஆமா, இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களோட தான் இருப்பார். வராமல் சொல்லுங்களேன். அதுக்காக அடுத்த வருஷம் உங்களை விட்டு விலகி போயிடுவார் சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் உங்க கூட தான் என்ன செய்வாரு? இருப்பார். ஏன்னா சில நேரம் சந்தேகம் வருதுல, கர்த்தர் என் கூட இருக்காரா இல்லையா? ஆமா, அப்படி ஒருவேளை நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கர்த்தருடைய பதில் என்னன்னா, இந்த வருஷம் முழுவதும் யார் கூட இருப்பேன்? உன்னோடு இருப்பேன். உன் பிரயாணத்தில், பிரயாணமே என்ன? நீ பஸ் ஏறி, ட்ரெயின் ஏறி, ஃப்ளைட் ஏறி போற பிரயாணம் இல்லை. உன் வாழ்க்கை என்ற பிரயாணத்தில், உன் குடும்பம் என்ற பிரயாணத்தில், உன் வீடு என்ற பிரயாணத்தில் நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். ராமஜல்ல. ஆமா, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்லாமல் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பாரா. உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க செய்வார். ராமஜல்ல. வர்த்திக்க செய்தெல்லாம் என்னங்க? வர்த்திக்க செய்யணும், பெருக செய்தல். ராமஜல்ல. சத்தமா ராமஜல்ல. ஆமா, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. இந்த வருஷத்தில், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் என்னோடும், என் குடும்பத்தாரோடும், என் பிள்ளைகளோடும் இருந்து ஆசீர்வதித்து, என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, என்னையும், என் குடும்பத்தாரையும், என் பிள்ளைகளையும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பெருக செய்வார். பெருக செய்வார். ஆமென். வேகமா அடுத்த வசனம் அங்கேதான். ஆதியாகமம் 26, 29 எடுத்துக்கோங்க. சீக்கிரமா சீக்கிரமா. செய்து போல் நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ராமன் சொல்லுங்களேன். ஆமா, யாக்கோபுடைய வழி பிரயாணத்தில் இப்படி நடக்குது பாருங்க. மற்ற ஜனங்கள் யாக்கோபை பார்த்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அந்த வசனம் எப்படி முடியுது? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இந்த வருஷத்துல உங்களை பார்த்து அநேகர் இப்படி சொல்லுவாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? மறுபடியும் கேட்கிறேன், இந்த 2021 அநேகர் உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாமே. ராமன் சொல்லுங்களேன்.
எவ்வளவு சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வருஷத்தில் அநேகர் எங்களை கண்டு நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். ஆமென். டெய்லி நீங்க சொல்லணும், தனியா சொல்லி பழகணும். சபையில சேர்ந்து சொல்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லது. சபையில எல்லாரும் சேர்ந்து சொல்றது நல்லது. ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப நல்லது என்ன தெரியுமா? தனியா சொல்றது. ஆனா பரீட்சை எப்ப தெரியுமா வரும்? பரீட்சை எப்போ வரும்? தனியா சொல்றதுதான் பரீட்சை வரும். இண்டஸ்ட்ரிலாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கும் பாருங்க, வேற மாதிரி போகும். அப்போதான் பாருங்க கர்த்தருடைய உதவி தேவை. அப்படி தனியா எந்த பிள்ளை சொல்லி பழகுதோ பாருங்க, நான் பெருமைக்காக சொல்லலை, இதுல நல்ல ஒரு அனுபவம் எனக்கு என்ன செய்யுது இருக்குது பாருங்க. ஆமா, இதை நல்லா அக்யூரேட்டா கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆமா, வசனத்தை என்ன செய்வேன்? தனிமையில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன். தனிமையில் இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பேன். தனிமையில் இருக்கும்போது வசனத்தை விசுவாசமா சொல்றதுல எனக்கு ரொம்ப பிரியம். நீங்கள் அப்படி என்ன செய்யுங்க? ஆமா, உங்களை மாற்றிக்கோங்க வேகமாக. ஆதியாகமம் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 27 29 வசனம் வரைக்கும் கொஞ்ச நேரம் முடிச்சிருவேன். ஆதிகாரம் 27 29 வரைக்கும் எடுத்தீங்களா? அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனையை, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிப்பவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். சத்தமா ஆமென் சொல்லல? எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கேள்வி பாருங்க, உங்க சொந்த பந்தத்துக்கு நீங்க கொடுக்குறீங்களா? இல்ல உங்க சொந்த பந்தத்துக்கு போய் நீங்க கையேந்தி நிற்கிறீங்களா? ஒருவேளை அப்படி இருந்தா அந்த வருஷத்துல சூழ்நிலை மாறின்னு கட்ட சொல்ல எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கவனிங்கள், ஈசாக்கினுடைய பார்வை என்ன செய்து விட்டது? மங்கி போய் விட்டது. அவன் மிகுந்த வயது உள்ளவனாகி விட்டான். மரண தருவாய்க்கு கடந்து வந்து விட்டான். அழகா பாருங்க, ரெபேக்கால யாக்கோபுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு பாருங்க. சில இடங்களை பார்த்துருக்கேன் பாருங்க. அதாவது பாருங்க, நான் பார்த்ததான் சொல்றேன். நான் பார்த்ததே சொல்றேன். நான் பார்த்ததே சொல்றேன். அதுக்காக பாருங்க, சகோதரிகள் அநேகர் இருக்கிறீங்க. சத்தியத்தை நீங்க சரியா என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும் பாருங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளை சில சகோதரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, தகப்பனை குறித்து என்ன செய்யறது? ஆப்போசிட்டாவே என்ன செய்யறது? சொல்லியே கொடுக்குறது. அவன் அப்ப இருக்க பாத்தியா, அவன் மோசமானவன், அவன் குடிகாரன், அவன் நல்லவன் கெட்டவன், இப்படியே பிஞ்சு மனசுல என்ன விதைக்கிறது? நஞ்சு என்ன செய்யறது? விதைச்சிருது. ஞானம் இல்லாம, அறிவு இல்லாம. அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தகப்பனை எப்படி பார்க்கும்? அப்படியே தான் பார்க்கும். பாருங்க, இங்க ரெபேக்கால் பாருங்க, குறுக்கு வழியில ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யறான்னு சொல்லி கொடுக்கிறான். ஆனா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க இது தேவ சித்தம் அப்படின்னு. ஆனால் ரெபேக்கால் எதை விதைத்தாலோ அதை என்ன செய்தால்? அறுத்தால். அதுவும் பைபிள்ல போட்டிருக்கு. அதுவும் பைபிள்ல போட்டிருக்கு. தேவ சித்தம் ஏசாவை குறித்து அல்ல, தேவ சித்தம் யாரை குறித்து? யாக்கோபை குறித்து.
ஆனால் அதை யாக்கோபு பெற்றுக்கொண்ட விதமோ எப்படியாப்பட்ட வழி? குறுக்கு வழி. குறுக்கு வழி. இப்ப பாருங்க, ஈசாக்கு என்ன பண்றான் அப்படின்னா, ஈசாக்கு தன் மூத்த மகனை அழைக்கிறான். மூத்த மகன் மேலே வாஞ்சியா இருக்கிறான், பிரியமா இருக்கிறான். ஏனென்றால் மூத்த மகன் ஏஷா ஒரு வன சஞ்சரி, வேட்டையாடுகிறவன். வனத்துக்கு போய் மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வந்து அதை அடித்து சமைத்து தன்னுடைய தகப்பனுடைய வாய்க்கு ருசியாக என்ன செய்வானா? கொடுப்பானா. அப்படி பாருங்க, ஏசா சமைச்சு கொடுக்கறத ஈசாக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டோம். பிரியம்லாம் யார் மேல போயிடுச்சு? சொல்லுங்க, யார் மேல போயிடுச்சு? ஆமா. ஆனா யாக்கோபு பாத்தீங்கன்னா கூடார வாசி குணசாலி பைபிள் போட்டிருக்கு. அம்மா பிள்ளை. யார் பிள்ளை? சில வீட்டுல பிரிச்சு வச்சிருவாங்க பாருங்க. யார் பிள்ளை? அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை. அப்பா பிள்ளை, அம்மா பிள்ளை. இது பைபிள் படி சரியா தப்பா? சொல்லுங்க. முற்றிலும் தவறு. பிரிக்க கூடாது. உங்க பிள்ளைகள், உங்க வீட்டுல 2-3 பிள்ளைகள் இருந்தா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லைன்னா உங்க 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 சொந்த பந்தமோ உங்க ஏதாவது ஒரு பிள்ளை பேரை மாத்திரம் இன்னார் அம்மா இன்னார் அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அனுமதி என்ன செய்யாதீங்க? கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்க கூடாது. வேதத்தின்படி தவறு. சரிங்களா? நீங்க ஏசா யாருடைய பிள்ளை? அப்பா பிள்ளை. யாக்கோபு யாருடைய பிள்ளை? அம்மா பிள்ளை. யாக்கோபு எப்போதுமே அப்படியே அம்மாவை பின்னாடி என்ன செய்வாரு? அப்படியே பின்னாடியே முந்தானியை பிடிச்சிட்டே போவார் பாருங்க. கூடார வாசியும் குணசாலையும் போட்டிருக்கு. ஆனா ஏசா வீட்டிலே இருக்க மாட்டான். சில பேர் சொல்லுவாங்க, வீடே தங்குறது இல்லைங்க. இவன் என்ன தங்குறது இல்லை? வீடே தங்குறது இல்லை. அது மாதிரி ஏசா எங்க இருப்பான்? காட்டுக்குள்ள தான் இருப்பான். வில்லும் அம்பமா தான் இருப்பான் பாருங்க. குறி தப்பாது. அவன் பார்வைக்கு என்ன தப்பாது? குறி தப்பாது. குறி தப்பாது பாருங்க. என்ன பண்றான்? மூத்த மகனுக்கு ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தான் மிகுதியா அன்பு செலுத்துற இளைய குமாரன் யாக்கோபுக்கு கிடைக்கிறதுக்கு பாருங்க தந்திரமா சில காரியங்களை செய்ய சொல்லி அவளே செஞ்சு என்ன செய்ய அனுப்பி விடுறான் பாருங்க. அவனை அப்படியே போய் பாருங்க. ஆமா, அப்படியே போய் பாருங்க. அப்படியே அழகா நடிச்சு. எப்படி நடிச்சு? அழகா நடிச்சு. ஆமா, அழகா நடிச்சு. அழகா நடிச்சு. இந்த இடத்துல யாக்கோபுக்கு 100 செவாலியர் பட்டம் கொடுத்தாலும் என்ன செய்யும்? தகும் பாருங்க. அழகா நடிச்சு என்ன செஞ்சான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டான் பாருங்க. அதுக்கு பின்பாக ஏசா வர்றான் பாருங்க. ஏசா வர்றான், நல்லா சமைச்சு கொண்டு வர்றான். தகப்பனே வந்து சமைச்சு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. எப்பா அப்ப இதுக்கு முன்னாடி வந்தது யாரு? அப்புறம் விவரங்கள்லாம் தெரியுது பாருங்க. விவரங்கள்லாம் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன செய்ய? அப்படி ஒரு சம்பவம் தான் பாருங்க. இப்போ யாக்கோபு தந்திரமாக போய் தகப்பனிடத்தில் என்ன செய்கிறான்? குறுக்கு வழியிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். இப்போ அவன் குறுக்கு வழியில போய் பெற்றுக்கொண்டா அது நமக்கு தேவையில்லை. ஈசாக்கு தன் குமாரனாகிய யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தார் அதுதான் நமக்கு தேவை. அதை மாத்திரம் எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பைபிள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தேவையானதும் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்கு தேவை இல்லாததும் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, நீங்க மீனை சாப்பிடும் போது என்ன பண்ணுவீங்க? மீனை சமைச்சு குழம்பு வச்சு சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவீங்க? அப்படியே சாப்பிடுவீங்களா? முள்ள எதை பண்ணுவீங்க? ஒதுக்கிட்டு எதை மட்டும் சாப்பிடுவீங்க? ஆமா, அது மாதிரி பாருங்க. பைபிள்ல நீங்க ஒதுக்க வேண்டிய சம்பவத்தெல்லாம் ஒதுக்கிறணும். எடுக்க வேண்டியதை மட்டும் என்ன செய்யணும்? எடுத்தாதான் உங்களுக்கு குழப்பம் இல்லாம தான் இருக்கும் பைபிள். இல்லைன்னா பைபிள் உங்களுக்கு குழப்பமா தெரியும். விளக்குதா? பாருங்க, ஈசாக்கு யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. அவன் கிட்டே போய், யாக்கோபு யார்கிட்ட போறான்? தகப்பன் கிட்ட போயிட்டா பாருங்க. பயந்து பயந்து பக்கத்துல போன உடனே அப்படியே முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோர்ந்து இந்த கண்ணு தெரியாதவங்க எல்லாம் மற்றவங்களை அந்த ட்ரெஸ்ஸோடைய சுமல் இல்லைன்னா அவங்க சரீரத்துல ஒரு சுமல் இருக்கும் போல அதை வச்சு என்ன செஞ்சிருவாங்க? கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிக்க முயற்சி பண்றான் பாருங்க. என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. இந்த வயக்காட்டிலே வேலை செய்யறவங்க மேல, வயக்காட்டிலே வேலை செய்யறவங்க வயல்வெளியிலே இருக்கவங்க மேல நிச்சயம் அந்த வாசனை என்ன செய்யும்? அப்படியே இருக்கும் பாருங்க. நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. அந்த வாசனை அப்படியே இருக்கும். அந்த வாசனை அப்படியே இருக்கும். அடுத்த வருஷம் பாருங்க. தேவன் உனக்கு வானத்து பணியையும் எப்படி ஆசீர்வதிக்கிறான்? ஈசாக்கு யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறான்? தேவன் உனக்கு வானத்து பணியையும்
பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருடுவாராக. இந்த மாதிரி ஆமஞ்சல போறீங்க. இந்த 2021 கர்த்தர் உங்களுக்கு எதை கொடுக்க போறார்? வானத்தின் பணி. வானத்தின் பணி, வானத்தின் பணி, வானத்தின் பணி என்ற ஆசீர்வாதம், கொழுமை என்ற ஆசீர்வாதம், தானியம் என்ற ஆசீர்வாதம், திராட்சரசம் என்ற ஆசீர்வாதம். ஒரு ஆமஞ்சல மொத்தத்துல இந்த வருஷத்துல நீங்க பற்றாக்குறையை என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்கணும். ஒரு ஆமஞ்சல பர்ஸை திறந்தோ, பீரோட திறந்தோ, இல்லை வீடை திறந்தோ, சமையலறையை திறந்தோ இல்லைன்னே சொல்ல மாட்டீங்க. அவன் நிரம்பி வழியும். ஒரு ஆமன் சொல்லுங்க, நிரம்பி வழியும். ஆமன் சொல்லுங்க, நிரம்பி வழியும். அதான் சொன்னேன், வாங்குற நிலைமை மாதிரி எப்படி வரப்போகுது? கொடுக்கிற வாய்ப்பு. ஒரு ஆமன் சொல்லுங்க. எத்தனை பேர் கொடுக்க விரும்புறீங்க? கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஆலயத்துக்கும் கொடுக்கணும், ஊழியக்காரனுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கும் கொடுக்கணும், கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்கணும், முதியவர்கள் கொடுக்கணும், கைமண்ணுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். கைவிடப்பட்டவர்களுக்கும் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து 29 ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். ஒரு சகோதரருக்கு எஜமானா இருப்பாய். சகோதரருக்கு யாரா இருப்பாய்? எஜமானா இருப்பாய். ஜனங்கள் உன்னை சேவிக்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கன்னா அநேக ஜனங்களுக்கு முன்னாடி நீ எப்படி ஆளா இருப்ப? பெரிய ஆளா இருப்ப. ஒரு ஆமன் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க நினைச்சுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கர்த்தாவே அவங்கள போல நான் என்ன செய்யணும்? மாறணும். இந்த வசனத்தை போல நீங்களும் மாற வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா. பெரிய கூட்ட ஜனம் முன்னாடி நீங்க எப்படி இருக்கணும்? பெரிய ஆளா இருக்கும். பெரிய இந்த பகுதியில், இந்த பட்டணத்தில், மாநிலத்தில், தேசத்தில் அநேகருக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆளாக இருக்கணும்? பெரிய ஆளா. அவங்களுக்கு நீங்கள் ஒரு தலைவரை போல இருக்கணுங்க. அவங்க சரியான பாதையில் நடத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம், அப்படியாப்பட்ட ஆசீர்வாதம். உன் சகோதரருக்கு எஜமானனாக இருப்பாய். இந்த இடத்துல சகோதரர் அப்படின்னா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் முன்னாடி நீங்க எப்படி இருப்பீங்க? வளர்ந்து செழித்து ஓங்கி இருப்பீங்க. ஆமா சொல்லுங்க. நீங்க போய் அவங்களுக்கு கொடுப்பீங்க. யார் போய் கொடுப்பா? நீங்க போய் அவங்களுக்கு கொடுக்கணும். சொந்த பந்தத்துக்கு நீங்க போய் கொடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வாக்கு தத்தத்தை சொந்த பந்தத்துக்கு நீங்க போய் கொடுக்கணும். 5க்கும் 10க்கும் அவங்ககிட்ட போய் கையை என்ன செய்யக்கூடாது? ஏந்தக்கூடாது. ஆமா, ஏந்தக்கூடாது. ஆமா, சொந்த பந்தத்துக்கு கர்த்தர் உங்களை கொடுக்க வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமென். வேகமாக ஒரு சில வசனத்தை சொல்லி என்ன செய்ய போற, முடிக்க போற. ஆதியாக 28 12 15 வரைக்கும். 12 15 வரைக்கும் வேகம் எடுத்துக்கோங்க. யாராவது சத்தமா வாசிங்க. கண்டான். இருந்தார்கள். நின்று தேவனும் கர்த்தர் தருவேன். ஆசீர்வதிக்கப்படும் இருந்து காத்து இந்த தேசத்துக்கு என்றார். போதும். 15 வரைக்கும் தான். பாருங்க, கர்த்தர் யாக்கோபிட பாருங்க மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். பாருங்க, அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். பாருங்க, தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் இருக்கிறாங்க. அந்த இடம் பாருங்க, அந்த இடத்துக்கு பேரு லூஸ்.
என்ன 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 பேரு? லூஸ். இந்த சம்பவம் அங்க நடந்ததுனால அந்த இடத்துக்கு கர்த்தர் என்ன பேர் கொடுக்கிறார்? மறுபடியும் பெத்தேல். பெத்தேல் அப்படின்னா வானத்தின் வாசல். இப்படி இருக்கிற வீடு எப்படி இருக்கணும்? பெத்தேலா இருக்கணும். சத்தமா ராமன் சொல்லுங்களேன். பெத்தேல் வானத்தின் வாசலா. உன் வீட்டுக்குள்ள தேவ தூதர்கள் அன்றாட வந்து இறங்கி என்ன செய்யணும்? ஏறி போகணும். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த தேவ தூதர்கள் வந்து இறங்கி அவங்க மேல ஏறி போறாங்களா? வேற எதுவும் வருதா? ஹலோ, சரி. கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி 14வது, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். எதை போல் இருக்கும்? பூமியின் தூளை போல் இருக்கும். பூமியின் தூளை போல. ஒட்டுமொத்த உலகத்துல பறக்கிற தூசியெல்லாம் என்ன முடியுமா? வானத்துல தொங்கிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன முடியுமா? கடற்கரையில் இருக்கிற மணலை என்ன முடியுமா? யாராவது எண்ணிருக்காங்களா? யாராவது எண்ணி இது வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா? முடியாது. என்ன முடியாது? கர்த்தர் என்ன வாக்கு பண்ணார் அப்படின்னா, பூமியின் தூளை. ஒரு சந்ததி இந்த வருஷத்தில் எப்படி பெருகும்? பூமியின் தூளை போல. உன் சந்ததி இந்த வருஷத்தில் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகும். உன் சந்ததி இந்த வருஷத்தில் கடற்கரை மணலை போல என்ன செய்யும்? பெருகும். உனக்குள்ளே பூமியின் வம்சங்கள்லாம் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ராமன் சொல்லல. மறுபடியும் சொல்றேன், இந்த வருஷத்துல நீ மற்றவங்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது? மற்றவங்கன்னா குறிப்பா ரட்சிக்கப்படாதவங்க. ரட்சிக்கப்பட்டவங்க வேற, ரட்சிக்கப்படாதவங்க வேற. அதனால அநேக குடும்பங்களை நீங்கள் வாழ வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அநேக குடும்பங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். தொடக்கத்திலே தீர்மானம் எடுத்து இந்த வார்த்தைகள் எல்லாம், அந்த வசனங்கள்லாம் இந்த வருஷத்துல நிறைவேறுவதற்கு நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், பிரயாசப்பட வேண்டும், முயற்சி எடுக்க வேண்டும். அடுத்த வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு இருந்துன்னா இந்த உலக வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில உன் கூட இருந்து எல்லாத்தையும் வாய்க்க செய்து இந்த உலக வாழ்க்கையை முடிச்சு உன்னை திரும்பி எங்க கொண்டு வர பண்ணுவேன்? என் சமூகத்துக்கே கொண்டு வர பண்ணுவேன். அதான் பாருங்க, எங்க போறது? இம்மையை முடித்து மறுமைக்குள்ள போகிறது. ஆகையால் நம்முடைய தேவன் இம்மைக்குரியவர் மாத்திரமல்ல, மறுமைக்குரியவர். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நானும் இம்மைக்கு மாத்திரம் வாழவில்லை, மறுமைக்கு சேர்த்து என்ன செய்கிறோம்? வாழுகிறோம். நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களை போல் பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆக நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சத்தியம், அதான் ஆதாரம். நான் இம்மைக்காக மாத்திரம் வாழவில்லை, மறுமைக்காகத்தான் என்ன செய்கிறேன்? வாழுகிறேன். ஏனென்றால் என் தேவன் இம்மைக்கு மாத்திரம் தேவன் அல்ல, மறுமைக்கும் தேவன். அந்த மறுமையில போய் நான் பிரவேசிப்பதற்கு இந்த இம்மை என்ற ஒரு வாழ்வை கொடுத்து கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னை ஆசீர்வதித்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? என் சந்ததி பூமியின் தூளை போலையும் கடற்கரையின் மணலை போலையும் வானத்தின் நட்சத்திரங்களை போலையும் இருக்கும். என் சந்ததி பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும். என் சந்ததி பூமியின் வம்சங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் என்னோடும் என் பிள்ளைகளோடும் இருந்து எங்களை உயர்த்துவார். நாங்கள் செய்வதையெல்லாம் ஆசீர்வதிப்பார். அதுவரைக்கும் அவர் எங்களை கைவிடுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர்